பத்ரகாளியின் பிள்ளைகள் யாரென்று தெரியுமா? அன்னை பத்ரகாளிக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. முதலில் வீரபத்திரன். வீரபத்திரன் சிவபெருமானின் வியர்வை துளியிலிருந்து பிறந்தவர். 10 தலைகளும் 20 கைகளும் உடைய பேராற்றல் மிகுந்தவர். இவரை உருவாக்கி பத்ரகாளிக்கு கொடுத்தார் சிவபெருமான். இவர் பத்ரகாளியின் போர்ப்படை தளபதியாக இருந்து அன்னையின் ஆணைப்படி அசுரர்களுக்கு எதிராக போரிட்டவர். அடுத்தவர் வேதாளை பூதத்தான். தேவர்கள் பார்க்கடலை கடையும்போது 8வது நாள் பிறந்தவர் இவர். அவருடைய உருவம் பூதத்தைப் போல இருந்ததால் தேவர்கள் அவரை காட்டானை பர்வதம் என்ற காட்டில் கட்டி வைத்தனர். பின்னர் தாரகாசுரனை வதம் செய்ய பத்ரகாளி பூதப்படையுடன் புறப்பட்டார். ஆனால் வழியில் கடல் தடையாக இருந்தது. கடலை கடக்க ஒரு பாலம் தேவைப்பட்டது. அப்போது வேதாளையை அழைத்தாள் அன்னை. வேதாளை தன்னுடைய நாக்கையே பாலமாக நீட்டி உதவினார். அந்த நாக்கு பாலத்தின் வழியாக பத்ரகாளியும் பூதப்படைகளும் தாரகனுடைய கோட்டையை அடைந்தனர். இந்த உதவிக்காக மகிழ்ந்த பத்ரகாளி வேதாளை பூதத்தானை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். பத்ரகாளியின் அடுத்த 2 பிள்ளைகளை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.